புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கண்மாயில் மூழ்கி 2 சிறுமிகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, என்ன நடந்தது? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்துள்ள லேனாவிளக்கு அருகே உள்ளதான் இந்த கப்பத்தான்பட்டி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சிறுமி பாண்டிஸ்ரீ. அவரது வீட்டின் அருகாமையில் வசிக்கக்கூடிய சிறுமி கனிஷ்கா. இந்த பாண்டிஸ்ரீ புதுக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில 9ஆம் வகுப்பு படித்து வரக்கூடிய நிலையில கனிஷ்கா லம்பலகுடியில் உள்ள ஊராட்சி பள்ளியில 8ஆம் வகுப்பு படித்து வராங்க. இந்நிலையில தற்போது அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்பட்டனால 2 சிறுமிகள் வீட்டில தான் இருந்திருக்காங்க. இந்நிலையில இந்த 2 சிறுமிகளின் பெற்றோர்களும் கூலி வேலைக்கு செல்றதுனால இந்த 2 சிறுமிகள் தனியா இருந்திருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த 2 சிறுமிகளும் சேர்ந்து கப்பத்தான்பட்டி பகுதியில் உள்ள வேங்கை கம்மாயில் பாதுகாப்பின்றி குளிக்க சென்றிருக்காங்க. இந்த குளிக்கும் போது அந்த குளத்தின் நீர்ல எதிர்பாராத விதமாக அந்த குளத்தின் நீர்ல கண்மாய் நீர்ல மூழ்கி 2 சிறுமிகளும் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த சிறுமிகளோட சடலம் அந்த தண்ணி கம்மாய் நீர்ல மிதந்த போது அவ்வழியாக சென்ற அந்த கிராமத்தினர் சிறுமிகளின் சடலம் மிதப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக சிறுமியின் சடலத்தை கொண்டு வந்திருக்காங்க. பின்னர் சிறுமிகளோட பெற்றோருக்கும் அதே போல நமனசமுத்திரம் காவல் நிலையத்துக்கும் வச்சிருக்காங்க. பின்னர் தான் பதறி அடித்து வந்த சிறுமிகளின் பெற்றோர்கள் சிறுமிகளின் சடலத்தை பார்த்து கதறி அழுதது ஒட்டுமொத்த கிராமத்தையே சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நமனசமுத்திரம் காவல்துறையினர் 2 சிறுமிகளின் சடலத்தையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அந்த அரையாண்டு தேர்வு உள்ளிட்ட பள்ளி விடுமுறை நாட்களில் நீர்நிலைகளில் போகக்கூடாது என மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் பல்வேறு எச்சரிக்கைகளையும் விடுத்திருக்காங்க. இருப்பினும் இந்த சிறுமிகள் பாதுகாப்பு இல்லாம போய் கண்மாயில குளத்து நீர்ல குளிச்சனாலதான் தற்போது இந்த உயிரிழப்பானது ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் தான் அந்த திருமயம் அருகே கல்லூரி மாணவர்கள் இருவர் சாலை விபத்துல உயிரிழந்தாங்க. அந்த சோகமே தீராத நிலையில தற்பொழுது பள்ளி மாணவர்கள் குளத்து நீர்ல மூழ்கி உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த புதுக்கோட்டை மாவட்டத்தையே சோகத்தில் மூழ்கடித்துள்ளது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா.